விருதுநகர் சுற்றுவட்டார பகுதிகளில் தென்னை மரங்களை தஞ்சாவூர் வாட நோய் தாக்கி வருவதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் வதிராயிருப்பு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான கூமாப்பட்டி, கன்சாபுரம், பட்டுப்பூச்சி, தம்பிப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் ஆயிரக்கணக்கான ஏக்கர்களில் விவசாயிகள் தென்னை விவசாயத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தென்னை மரங்களை தஞ்சாவூர் வாட நோய் தாக்கி வருவதாக தெரிகிறது. இதனால் வேதனையடைந்துள்ள விவசாயிகள் பாதிக்கப்பட்ட தென்னை மரங்களை வேளாண் துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து நோயை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். பகுதிகளில் தஞ்சாவூர் வாடல் நோய் என்பது இந்த தென்னைகளில் பட்டு தென்னை மட்டைகள் அனைத்துமே பச்சை மட்டைகளாக அப்படியே கீழே விழுகிறது. தென்னை மரம் ஏறுவோரும் ஏற முடியாமல் ஒரு தென்னை மரம் ஏறுபவர்கள் மரம் ஏறி அந்த மட்டை ஒடிந்து விழுந்ததில் கீழே விழுந்து விபத்து ஏற்பட்டு மருத்துவமனையில் உள்ளார். பச்சை மட்டை அப்படியே ஒடிந்து விழுவதால் மேலே இருக்கிற தென்னை குறும்பை, காய், இளநீர் எல்லாமேவும் கீழே கொட்டுகிறது. தென்னை மரத்தில் இருக்க மட்டை அனைத்தும் கொட்டி குருத்து வரைக்கும் பாதிக்கப்பட்டுள்ளது. விவசாய சங்கத்து சார்பாக வேளாண்மை துறைகளிலும் தோட்டக்கலை துறையில் நாங்கள் முறையிட்டோம். இதை மழை பெய்தால் கட்டுப்படுத்த முடியும் என்று சொல்கிறார்கள். மழை பெய்யும் முன்பாக அனைத்து தென்னை மரங்களும் வீழ்ந்து விடும் என்ற அச்சத்தில் நாங்கள் உள்ளோம். தமிழ்நாடு அரசு இதனை உடனடியாக வேளாண்மை துறைக்கும் தோட்டக்கலை துறைக்கும் ஒரு பரிந்துரை செய்து தென்னைக்கு அரசேவும் இதற்கு உண்டான நிவாரணங்களை மருந்துகளை கொடுத்து எங்களை காப்பாற்றினால்தான் இந்த பகுதியில் உள்ள தென்னைகளை காப்பாற்ற முடியும். கூட்டி நாங்கள் விலைக்கு வாங்கி 6 ரூபாய்க்கு தேங்காய் விற்பனை செய்கிறோம். இது 10 ரூபாய் வீதம் விற்பனை ஆனால்தான் விவசாயத்தை காப்பாற்ற முடியும். எனவே அரசாங்கம் இந்த தென்னை வாடல் நோயை வேளாண்மை துறையிலேயே தகவல் சொல்லி எங்களுக்கு தோட்டக்கலைத்துறை மூலமாக அனைத்து தென்னைகளுக்கும் அரசே பொறுப்பேற்று இதற்கு உண்டான நிவாரணம் மருந்து கொடுத்து இந்த தென்னைகளை காப்பாற்ற வேண்டுமாக விவசாய சங்க அரசுக்கு கோரிக்கை விடுகிறேன்.